பிரான்சில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான விதிமுறைகளில் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் வீதி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என ஓட்டுநர் பயிற்சி பாடசாலைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. புதிய சட்டத்திற்கு அமைய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கவும் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக சில வகை வாகனங்களை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை குறைப்பது மற்றும் பரீட்சை கட்டணங்களை குறைப்பது போன்ற அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. எனினும் இந்த சீர்திருத்தம் ஆபத்தானது என நிபுணர்கள் கருதுகின்றனர். போதிய அனுபவமும் முதிர்ச்சியும் இல்லாத இளைஞர்கள் மிக எளிதாக உரிமம் பெறுவது விபத்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்பது அவர்களின் முக்கிய அம்சமாக உள்ளது. பயிற்சியின் தரத்தை விட வேகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த மாற்றத்திற்கு எதிராக ஓட்டுநர் பயிற்சி பாடசாலை உரிமையாளர்கள் வீதியில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர். வீதி பாதுகாப்பு என்பது ஒரு வணிகம் அல்ல, அது மனித உயிர்களுடன் தொடர்புடையது என அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கம் பொருளாதார காரணங்களுக்காக பாதுகாப்பில் சமரசம் செய்வதாக அவர்கள் வாதிடுகின்றனர். மறுபுறம் கிராமப்புறங்களில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பிற்கு ஓட்டுநர் உரிமம் மிக அவசியம் என்பதால் இந்த சீர்திருத்தம் அவர்களுக்கு உதவும் என அரசாங்க தரப்பில் கூறப்படுகிறது. போக்குவரத்து வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் இது ஒரு வரப்பிரசாதம் என ஆதரவாளர்கள் கருதுகின்றனர்.